சிறைப்பிடித்திருக்கிறோம். இவருக்கு வருந்து யார் வந்தாலும் ஐசண்டு வா, நான் பார்த்துருவேன். அம்மா வணக்கம் அம்மா. ஆசி ஆசி ஆண்டாளர் ரெண்டு மரகட்டும் இந்த சபையில் வந்தார் எல்லாரும் புரியறதா உனக்கு? விளக்கத்தார் சொன்னா தெரியுமா அம்மா? புரியதா புரியலையா? புரியலையாம்மா? சொன்னதா தெரியும். சர்வத ஆயருக்கும் மேலவா தேவருக்கும் மைமலா வந்து ஒப்பற்றவரா வந்து தேங்கரிக்கும் ஒன்று கண்ணென்றார். என்னுடைய தந்தைக்கு நான் ஒரே ஒரு மகளாகவே வந்தாலும் சரி. ஒரே மகளா? என்னுடைய நாமதேயம் பார்வதா பார்வதா போய் சொன்னா தண்ணி பருவனிங்க வரும் அங்க யாருங்க பாலம் திருமாலி தங்கை பாலமலை குந்த தங்கை பாலம் திருமாலி தங்கை பாலமலை குந்த தங்கை முதல் மூர்த்தி முப்பத்தி முக்கோடி 89 குண்டாலும் ஜிம்மாரா ஜிம்பளம் சித்துவிஜாரம் சொல்லக்கூடிய தேவகோடி இருக்கிறையாக அரியரன் ருத்ரன் என்பார்கள். தேவனுக்கு தலைவன் படியலக்கும் கர்த்தா. அவன் நாமதாயத்தை நான் சொல்லக்கூடாது. ஆமா யாராவது தெரியுமா தெரியாதானோ? சீவர் 6000 ஒத்திக்கு தகையாக அவதாரம் செய்வீங்க. நான் யாரை வளர்ந்தேன்? படியலுக்கக்கூடிய கர்த்தா யாருன்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு? நான் சொல்லக்கூடாதுடா. பக்தாவை நான் வளர்ந்து இதுவரையிலும் ஒரு குறையும் இல்லாமல் இந்த கைலாங்கரி மலையிலே எம்மை கோடி வரும் அரோகரா 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 வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு காட்சியளித்துக் கொண்டு வருகிறோம். என்பது 84 ஜீவராசிக்கும் படியலுக்கு சென்றார். இன்னும் வரக்கானே வருவாரா வருவாரா என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் வரவில்லையே இன்னும் வரவில்லையே. ஆமா அல்லாஹ்வுடைய பிராணபதியே வந்து கொண்டிருக்கிறார். போய் பார்க்கலாமா? வா 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 வா.
பெருத்த சபையில் வந்திருக்கக்கூடிய வேறு வழி உனக்கு யார் என்று விளக்கம் புரிந்து கொண்டாயா? சொன்னால் தெரியும் ஐயா. சிவபெருமானுடைய கொண்டு வருகிறேன். போன் ஆஃப் பண்ணிட்டியா? போட்டது டைம் ஆகுது. மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தியாக முக்கண்டாரியாக யாரோ விலகி கொண்டு வருகிறேன். ஈயருப்புக்களை 86 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் கட்டளாக விலகி கொண்டு வருகிறேன். ஆமாம் ஐயா. 33 தேவர்கள் 44 விஷயக்குட்டங்கள் யாவத்துமா பேர்களும் அருவாகதா அருவாகதா என்ற சத்தத்தை பாடி நமது கைலையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்களா? நம்மை நாடு வரும் பக்தர்களுக்கு ஏதாவது நிச்சயமுண்டோ? எந்த குறைன்றது இல்லைங்க. எனக்கு எந்த குறை இல்லைங்க. அப்படி இருந்தாலும் என்னை அனுதினம் வந்து காண வேண்டிய எனது இடமாக அமரப்பட்ட பார்வதா தேவி இன்னும் வரவில்லையே. வந்து கொண்டே இருக்கிறாங்க. புறப்படுங்க போகலாம். பக்தா உன் பாதம் பாயின்றே சொல்லக்கூடிய உலகத்தில் எவ்வித குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று வரலாறு செத்தாய் உலகின் அன்று மாலையிட்ட நாள் முதல் இன்று வரை நடத்திய மூர்த்தியாகி அதிபதியாக தேவ தலைவராக இதுவரையிலும் பக்தரை காத்து சித்தி மூர்த்தி தரும் சிவபிரகாசம் பக்தரை காத்து ரட்சித்து வருகிறேன். ஆமா இன்று இவ்வளவு தாமதமாக வந்து கொண்டிருக்காயே சுவாமி. ஆண்டியை போல் வேணும் பூண்டன்
மடியாந்து விட்டு வருகிறேன் என்றாயே. ஆமா. நீ மடியளக்கவில்லை என்றால் உயிருள்ள ஜீவன் எல்லாம் இறந்தாவிடும் சுவாமி. உயிரற்றவர்கள் எல்லாம் இறந்தாவிடும். கண்களை இந்த அவன் என்று சொல்லக்கூடிய உலகமே இருளாக சூழ்ந்துவிடும். என்னுடைய வலது கரத்திலே சூரிய பகவானும் இடது நேத்திரத்திலே சந்திர பகவானும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இரு விழிகளையும் மூடிக்கொண்டால் உலகமே இருளாக போய்விடும். சுவாமி பிள்ளைக்காரியை சென்ற சித்தா கேட்கிறது. நாரதன் வருவான். சரி வரட்டும். சுகமோடு வாழ வேண்டும் என்ற இருவரின் மனதார வாழ்த்துகிறோம். நோக்கி வர காரணம் உன்னையும் அலங்கோலப்படுத்தி விட்டான். எப்படியாவது மடித்தால் தான் தேவேந்திரனை சிறைபிடிக்க முடியும். தேவேந்திரனை சிறைபிடிக்க வேண்டும். அக்கிரமம் அழிய வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும், பாதாபி சூரன் மடிய வேண்டும், தேவர் குறையை தீர்க்க வேண்டும். ஆமா, தேவர் குறை எல்லாம் தீர வேண்டும் என்றால் பாதாபி மடிக்கணும். நாரதா, எப்படி என்றால் என்னுடைய வயிற்றில் இருக்கின்றால் திருப்பார்களிலே பள்ளி கொண்டிருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அவரிடத்திலே சென்றால் இதற்குண்டான வழி கிடைக்கும். நாம் செல்லலாம் வைகுந்தம்.
ராஜே ராஜே அப்படி இருந்தாலும் சுவாமி நமது நவரத்தின கல்யாணம் பொருந்திய திருக்கோயில் முன்பதாக வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வருகின்றாயா? வெகு ஜாக்கிரத்தோடு பாதுகாத்து வருகின்றன ஐயா. நம்ம அண்ணப்பட்ட கொடிகளுக்கு ஆமா ஏதேனும் குறைகள் உள்ளதோ? ஏதோ ஒரு குறை என்பது கிடையாது. ஆனால் பூம்புட்டிலே ஒரு மனுஷியாக விலகக்கூடிய விளங்கக்கூடிய ஸ்ரீமா நாராயணமூர்த்தி நான் தானப்பா. ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நம்மை நாடி ஆமா. யாராகிலும் வந்தால் வந்தால் பயபக்தியோடு அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் சுவாமி. சுவாமி என்னுடைய வயிற்றில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இருந்து கொண்டிருக்கிறாரா? இருக்கிறார். கைலாயகிரி வாசனப்படிய சமயராணி வந்திருக்கிறார். அப்படி அறிக்கை செய்துவிடு. வந்தனம் சுவாமி. இருந்தாலும் கலங்கரை வாழக்கூடிய ஈச பெருமான் ஒரு சமூகத்தை நாடி வந்திருக்கிறார். என்னது? என்னுடைய மைத்துனர் என்னை நாடி வந்திருக்கிறாரா? ஆமா. எதற்கு இந்த அழைப்பு? ஆகட்டும். வாரும் ஐயா ஓ வாரும் ஐயா வாரும் ஐயா ஓ வாரும் ஐயா வாரும் ஐயா வாரும் ஐயா வாரும் ஐயா அதி புதலை கோலே அதி புதலை கோலே ஆதி கோலே ஆசனதி ஆதி மைத்துனா வணக்கம் மைத்துனா. மைத்துனா, ஆசீர், ஆசீர், ஆசீர். இருந்தாலும் என்னை தினம் தங்கை நாடி வந்த காரணம் என்ன என்னை நாடி தெரியுமா? வந்த காரணம் என்ன? ரத்னாவளி கோட்டை ஆண்டவரக்கூடிய வாதாபியாசுரன் ஆமா ஒரு தாயின் கருவிலே பிறக்கக்கூடிய உயிரால் உயிரால் மரணமே வரட்டக்கூடாது என்று நினைத்தே வரத்தை பெற்றான். வரத்தை பெற்றிருக்கிறான். வரத்தை பெற்ற ஆணவத்தால் நமக்கெல்லாம் தலை கொடுத்தான். தொல்லையாக விலகி வருகிறான். தேவேந்திரனை சிறை போட்டு விட்டான். ஆ. வாதாபியாசுரனை மடிப்பதற்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் மைத்துனா. வாதாபிசூரனை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும். அதற்கு ஒரு உபாயம். மைத்துனா சத்திய உலகம் சென்று சத்திய உலகத்திற்கு சென்று வேதங்களை புரட்டி பார்த்தால் அவருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கிறது தெரியும். சத்திய உலகத்திலே பிரம்மதேவனை கண்டு அவனுடைய ஆயுள் வைத்த வேதங்களை புரட்டி பார்த்தால் அவன் எப்படி மடிவான் என்ற உண்மை நமக்கு புரியுமா? வந்தவர் யாருன்னு விளக்கம் தெரிகிறதா? எனக்கு புரிந்தது. ஆமா. இந்த சபையோருக்கு எடுத்து சொன்னால் தெரியும். ஐயா, இதுதான் சத்திய உலகம். சத்திய உலகம். சத்திய உலகத்தை நீதியோடும் நேர்மையோடும் நேர்மையோடும் அற்புதமாக ஆட்சி புரியக்கூடிய ஆட்சி புரிவதற்கு நான்முகத் தலைவன் ஆமா பிரம்மதேவன். புரிகிறதா? ஆகட்டும் ஐயா. எதோர் சாமம் சாமம். அதர்வன் சொல்லக்கூடிய 4 வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆமா. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து அதனுள்ளே இருக்கும் பிரணவத்தை உச்சரித்து இந்த 4 வேதத்தையும் அடிப்படையாக கொண்டு ஆமா. இந்த உலகிலே உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் நான் தான் படைக்கின்றேன். ஆகட்டும் ஐயா. படைக்கும் தொழில் ஆமா. என்னுடையது. படைக்கும் தொழிலுக்கு கர்த்தாவக்கூடியவன். தெரிகிறதா? சஞ்சாவந்திர மேடை மீது நான் வந்து அங்கே இருந்து நான் படைக்கின்றேன். ஆகட்டும் ஐயா. ஆகட்டும். என்னுடைய மனைவி யார் தெரியுமா? யாரு ஐயா? இந்த உலகமே வணங்கும்படியான சரஸ்வதாதேவி, கல்விக்கு அதிபதி. ஆகட்டும். புரிகிறதா? அப்படி இருந்தாலும் அடிதினமும் படைத்துக் கொண்டே இருப்பேன். இன்று நான் படைத்துக் கொண்டே இருக்கிறேன். என்னை காண யாராயிலும் வந்தால் அடையின்றே செல்வா. ஐயா, மைத்துனா, பாரதா நாமோ சத்திய உலகம் வந்து விட்டோம். சத்திய உலகம் வந்து விட்டோம். இருக்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
அவர் வேதத்தை பார்த்து கொண்டிருந்தார். வேதத்தை பார்த்து கொண்டு வேதத்தை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா இருமூர்த்தி மனிதனை சேர்ந்து பாரதா தேவியோடு ஆமா நம்முடைய சக்தி உலகம் வந்திருக்கிறார்கள். ஆமா அவரிடத்தில் அறிக்கை செய். சுவாமி என்ன மனவா எப்படி என்றால் இயேசு பெருமானும் யார் ஸ்ரீமா நாராயணமூர்த்தியும் தந்தையும் தாத்தா வருகிறார்கள். அம்மா பாருங்கள் அம்மா, ஐயனே வாருங்கள். அப்பா பாருங்கள், இருமூர்த்தியோடு சேர்ந்து இந்த ஒரு மூர்த்தியை காண வந்த காரணம் என்ன சொல்லுங்கள். ஆதி ராசி பிரம்மனியா ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டீர்களா? பார்த்து கொண்டே இருக்கிறேன். படைப்பதுதானே என்னுடைய வேலை. கொழுத்து வேலை அழைத்து முடித்து விட்டதா? முடிந்து கொண்டே இருக்கிறது ஒன்று ஒன்றாக. பிரம்மனுக்கு முடிவே கிடையாது தெரியுமா? நான் படைத்தால் தானே உங்கள் காப்பது, அவர் அழிப்பது என்று சொல்லக்கூடிய அனைத்து வேலையும் செய்ய முடியும். அதனாலே இங்கு வந்தீர்கள், கண்டீர்கள், உங்கள் ஆசையை பெற்றுவிட்டு நான் என்னுடைய வேலை செய்கிறேன். பிரம்மனியாவா என்னம்மா வேலை இல்லாம யாவத்திற்கு கோபிங்க வேலையோடு வேலை இருக்கிறது. வாதாபி சூரன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரக்கன் தேவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறான். தேவரை சிறைபிடித்துக் கொண்டு வருகிறான். அவன் ஆயுள் முடிய வேண்டும். ஆமா அவனுடைய ஆயுள் பாரு, இதோ பார்க்கிறேன். புரட்டி பாரு. இதோ இதோ கிடைத்து விட்டது. அவன் ஆயுள் பலமானது மிக குறைவாகத்தான் இருந்தது. எப்படி இருக்கிறது? ஐயன் கொடுத்த வரத்தினாலே ஆமா. அழிவில்லா வரத்தை பெற்று விட்டான். அதனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எப்படி அவனை அழிக்க ஒரு அவனுடைய தாற்பயம். மார்க்கம் இதோ பார்க்கிறேன். ஆம். கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது. எப்படி ஐயா, இமயமலை சாரலி இமயகிரி சாரலில் ஜம்பு மகாமுனிவர் என்ன ஜம்பு மகாரிஷி முனிவர் என்று ரிஷியானவர் இருக்கிறார். அவரோ குழந்தையில்லா காரணத்தினாலே மகத்தான வரத்தை கோரி உங்களையே பல ஆண்டு காலம் பூஜித்து வருகிறார். என்னையே கோரி தவம் செய்து கொண்டு வருகிறார். அவர் நேரத்திலே நீங்க செல்ல வேண்டும். அப்படி சென்றவுடனே அவர் ஒரு யஜ்ஞத்தை செய்ய வேண்டும். அக்னி வேலையை செய்ய வேண்டும். பெரிய ஒரு அக்னி வேலை செய்தவுடனே அதன் அருகாமையில் நீங்கள் நிற்க வேண்டும். அப்படி நின்றவுடனே உங்கள் நெற்றி வேர்வையானது அந்த யாகத்திலே விழுந்தேயானால் அந்த அக்னி வேலையிலே விழுந்தால் விழுந்தவுடனே அதிலே ஒரு குழந்தையானது பிறந்துவிடும். ஒரு குழந்தை வீரத்தோடு பிறப்பான். அந்த வீரத்தோடு பிறந்த குழந்தை அற்புதமாக வளர்த்து வந்தால் அவனே வாதாபிய சுழிமடித்து விடுவான். எங்கள் அக்னியிலே பிறக்கிறார் அல்லவா? ஆமா அவரால் தான் மாதாவியை சமயமளிக்க முடியும். ஆமாம் ஐயா. அப்படியானால் நாம் மூவருமாக சேர்ந்து சென்று ஜம்பு மகாமுனிவரை பார்ப்போம். ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். ஆ
இன்னும் மனம் இல்லையா? சிவசிவா, கங்காதரா, தாமோதரா, கருணாகரா, மகாமுனீஸ்வரி ஆகட்டும், ஆசீர்வாதம் அளிக்கலாம். ஆசி 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 என்ன ஆச்சரியம்! ஆசி. நீண்ட நாளாக காத்து முடிந்து கொண்டிருக்கிறேன். மும்மூர்த்திகள் இப்போது நான் காண எனக்கு மனம் இருந்ததா உங்களுக்கு ஈசனே? ஐயனே, மும்மூர்த்திகளை நான் சந்திக்க என்ன வாய்க்கும் ஐயனே? நான் யார் என்று விளக்கம் புரிகிறதா? ஐயா ஜபமகாலட்சுமி வரி என்னை கோரி அவ்வாறு தவத்தை செய்தாய் அல்லவா? நீண்ட நாளாக ஒரு புதலை இல்லையே என்று நான் நீண்ட நாளாக வருத்தத்தோடு உன்னை சிவபெருமானியை தோன்றி கொண்டிருந்தேன். ஆனால் 3 தேவர்கள் முக்கநாயர் உமா வரவேற்றாலே அனைவருமே காட்சி. ஐயா ஜபமகாலட்சுமி வரி உன்னுடைய குலம் தலைக்க ஒரு பிள்ளை வேண்டும் என்று அகோரத்தாண்டி செய்தார். இந்த இமயகிரி சாரலில் பெருத்த ஒரு அக்னி வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி அக்னி வேள்வியை செய்தால் அந்த வேள்வியிலே விழுந்தால் வீரத்தோடு ஒரு ஆட்டவன் பிறப்பான். உன்னுடைய குலம் தலைக்கும்